இந்த குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் இந்த குடும்பத்தை உண்டாக்கினார். குடும்பத்தினுடைய மேனுஃபேக்சரே நம்முடைய கர்த்தர் தான். இயேசு தான் குடும்பத்தை உண்டாக்கினார். ஆதியிலே அவனை ஆணும் பெண்ணுமாக அவர் படைத்தார். அவன் குடும்பமாக இணைத்தார். குடும்பத்தில் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். அது பரிசுத்த சந்ததியாக வளர வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அதை குறித்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 16 வரையிலும் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 2:14 16. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே. பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். குடும்ப வாழ்க்கையில் உண்மையாய் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனையும் எச்சரிப்புமாய் அது காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலேயே அதை தள்ளி விடுதலை அவர் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதான ஈஸியாக பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே, பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஈஸியாக டைவர்ஸ் போகலாம். இது ரொம்ப ஒரு சகஜமாய் மாறிவிட்டது. ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் கடந்த வாரத்தை நாம் தியானித்தோம். அவர் நமக்கு துணை செய்கிறவர், அதாவது உதவி செய்கிற தேவன் என்று. ஆண்டவருடைய உதவியோடு கூட நிச்சயம் ஒரு குடும்பம் வெற்றியாய் வாழ்வதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள், அதில் இருக்கிற தாய், தகப்பன், மாமியார், மாமனார் இவர்களோடு இணைந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு சந்தோஷமான குடும்பத்தை வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் என்னத்துக்காக? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. தேவ பக்தியுள்ள சந்ததியாய் நம்முடைய சந்ததி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 - 7 வசனம் வாசிக்கலாம். இங்கேயும் கூட குடும்பத்தை குறித்து சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 - 7. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்கரிப்பாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படி பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடி சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்தரித்து கொள்கிறாய் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அற்புதமான குடும்ப வாழ்க்கை குறித்து அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள் இது. இதில் பல சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. எப்படி எழுதியிருக்கிறது? கீழ்ப்படிதல். தேவன் இந்த எபேசியருக்குள்ளே போகும் பொழுது இங்கு தனியாக இந்த குடும்பத்தை பற்றி மாத்திரம் பேதுரு புஸ்தகத்திலே ஆவியானவர் எழுதியிருக்கிறார். எபேசியர் புஸ்தகத்துக்கு போகும் பொழுது இன்னும் அதை நாம் விளக்கமாய் புரிந்து கொள்ள முடியும். குடும்பத்திலே வாழ்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கூட இவைகளெல்லாம் நாம் படிக்கும் பொழுது நமக்கு வெளிச்சம் உண்டாகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய எவ்வளவு நாம் சத்தியத்தை அறிகிறோமோ அவ்வளவு நாம் விடுதலையாக்கப்படுவோம். சில எண்ணங்கள் மாற்றப்படும், நம்முடைய குணங்கள் மாற்றப்படும். பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் அத்தேனே பட்டணம் என்றுதான் ஒரு பட்டணத்தில் இருந்தவர்கள் திருவசனத்தை அதிகமாய் தியானித்ததுனால நல்ல குணமுள்ளவர்களாய் மாறினார்கள். ஆமேன். உங்களுக்கு நல்ல குணசாலியான ஸ்திரியா, குணசாலியான ஒரு சகோதரனா, சகோதரியா, ஒரு தாயா, நல்ல குணமுள்ள ஒரு தகப்பனா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? அதுக்காக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கூட உங்களுடைய குணங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு காரியத்தினால் மாத்திரம் குணங்கள் மாறும். ஒவ்வொரு நாளும் ஆவியினாலும் வசனத்தினாலும் நிறைந்திருக்கும் பொழுது தானாக இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையும் தேவனுடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையின் கேரக்டர்களை மாற்றி விடுகிறது. ஆமேன். ஒரு நாள் இது மாறுகிறதுன்னு சொல்லலானே. ஒவ்வொரு நாளும் நிறைந்து வார்த்தையினாலும் ஆவியினாலும் நிரப்பப்படும் பொழுது நல்ல குணமுள்ளவர்களாய் நாம் மாற முடியும். நம்முடைய குணங்களையும் நம்முடைய சுபாவங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உண்டு என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து அதை நாம் அபியாசப்படுத்துகிறவாய் இருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு பகுதியும் கூட குடும்பத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 14-33. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5:14-33 எல்லாரும் எடுத்து நான் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் படிக்க தெரிஞ்ச அத்தனை பேரும் இந்த வசனத்தோடு கூட உங்கள் கண்களை பதித்து கொண்டே வாருங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 14-33 வரலும் வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவரை ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தங்கள் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன் மனைவினிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஆண்டுடைய வார்த்தையில் இதனுடைய மையம் என்னன்னாக்கா, குடும்ப வாழ்க்கையின் மையம் என்ன அப்படின்னாக்கா, குடும்ப வாழ்க்கையின் மையம் நம்ம மல்கியாவில் வாசித்தோம், 1 பேதுருவில் வாசித்தோம், எபேசு புஸ்தகத்திலும் குடும்ப வாழ்க்கை குறித்து வாசித்தோம். இந்த குடும்ப வாழ்க்கையின் மையத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்கு கொண்டு வந்து இணைக்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை போல இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சபைக்கும், மணவாட்டி சபையாக இருக்கிற நாம் எல்லாம் மணவாட்டி சபை, நாம் எல்லாம் கிறிஸ்துவின் மணவாட்டி சபை. நம்மளை கிறிஸ்துவின் மணவாட்டிகள் அப்படின்னு சொல்லி தேவன் அழைக்கிறார். அப்போ மணவாட்டி சபைக்கும் மணவாளனுக்கும் எப்படி உறவு இருக்கிறதோ அதுபோல குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களுடைய உறவுகள் இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சபையோடு இணைத்து இந்த சத்தியத்தை, குடும்பத்தை குறித்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால்,
மணவாட்டி சபைக்காக மணவாளனா இருக்கிற இயேசு என்ன செய்தார் அதை நினைவுபடுத்துகிறார் இடத்துல. மணவாட்டி சபைக்காக மணவாளனா இருக்கிற கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தார்? தன்னை முழுவதும் மணவாட்டி சபைக்காக தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தார். அப்ப குடும்பத்தை பார்க்கும் பொழுது சபையை கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். பாருங்க, சபையோடும் கிறிஸ்துவோடும் ஒப்பிட்டு குடும்பத்தை பேசப்படுகிறது, குடும்பம் பேசப்படுகிறது. இதுல மையம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பல நேரங்களில் அநேக திருமணத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டிருப்போம். எங்கிருந்து வாசிப்போம்? எடுத்ததுமே திருமணத்துக்கான ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நானும் எத்தனையோ திருமணங்களை நானும் வாசித்திருக்கிறேன், வாசிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். எங்கிருந்து வாசிப்பாங்க அப்படின்னாக்கா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறதோ உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு கீழ்ப்படிக்கூடாதுன்னு யாருக்குமே இஷ்டம் இல்லை. கணவன் மணவாட்டி சபையை, கிறிஸ்து மணவாட்டி சபையை நேசிக்கிறது போல மனைவியும் பிள்ளைகளையும் தாயையும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் நேசிக்க கூடாதுன்னு எந்த கணவனுக்குமே இல்லை. அதே போல எந்த மனைவியுமே புருஷனுக்கு கீழ்ப்படியக்கூடாது, மாமியாருக்கு கீழ்ப்படியக்கூடாது, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடாது, நல்ல ஆலோசனை கீழ்ப்படியக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அது முடியல அப்படின்னு சொல்றாங்க அநேகர். அது முடியல. ஆகவே தான் இப்பொழுது நான் இந்த குடும்ப வாழ்க்கை குறித்து தியானிக்கும் பொழுது, குடும்பத்தை குறித்து நாம் வசனங்களை தியானிக்கும் பொழுது, நான் எங்கிருந்து வாசித்தேன்? 14 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 14 ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அங்கு ஒரு சத்தியம் கிடைக்கிறது நமக்கு. இப்ப பின்னாடி சொல்லப்பட்டதான அந்த காரியங்களை எல்லாம் நாம் செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு, நடைமுறையில் கொண்டு வருவதற்கு 18வது வசனம் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. துன்மார்க்கத்திற்கு ஏதுமான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, எல்லாம் சொல்லுங்க, நிறைந்து நிறைந்து நிறைந்து. அப்ப ஏதோ ஒரு தேவனுடைய அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது கணவன் குடும்பத்தை நேசிக்கிறதுக்கு முடியுது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு முடியுது, விட்டு கொடுக்க முடியுது, மன்னிக்க முடியுது. குடும்பத்தில் இன்னைக்கு ஆவில் நிறைந்திருக்கிற ஒரு கணவன், ஆவில் நிறைந்திருக்கிற ஒரு மனைவி என்று சொன்னால் அது ரொம்ப குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால், குடும்பம் அறிவின் சில குடும்பத்தை குறித்தான சில நாலேஜ், குடும்பத்தை குறித்தான சில அறிவு, குடும்பத்தை குறித்தான சில போதனைகளை கேட்டு குடும்பத்தின் உலகத்தில் எப்படி கணவன் எப்படி நடந்துக்கணும், மனைவி எப்படி நடந்துக்கணும், சில புஸ்தகம்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சில கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. குடும்ப வாழ்க்கைக்கான கவுன்சிலிங்கில் ஆலோசனைகள், அறிவுரைகள், சில குடும்பத்தை குறித்தான சில புத்தகங்கள், சில நல்ல வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்ந்ததான மனிதர்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை வாழ்கிறது மாத்திரம் போதாது. அவைகளெல்லாம் தேவை, அது மாத்திரம் போதாது. ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய ஆவியினால் நிறைந்து, எல்லாம் சொல்லுங்க, ஆவியினால் நிறைந்து. ஒரு சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு கணவர் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. மனைவி டீ கொண்டுட்டு வருது. டீ கொண்டு வந்து கணவன்கிட்ட கொடுக்கும் பொழுது நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டே இப்படி ஒரு கையில் டீ வாங்கியிருக்காரு. தவறி அந்த கப்பு கீழே விழுந்துருது. தவறி அங்கே கப்பு கீழே விழுந்த உடனே இவர் நியூஸ் பேப்பரை வச்சுட்டு இருந்தோம், சாரிம்மா நான் கவனிக்காத வாங்கிட்டேன், அதனால தான் கீழே விழுந்துருச்சு அப்படின்ட்டு இவர் அந்த உடஞ்சி போன அந்த கிளாஸை பெருக்கிறதுக்கு ஆரம்பித்தார். உடனடியாக மனைவி சொல்லிச்சு, இல்லைங்க சாரி, என்னத்தான் தப்பு, நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கவனக்குறைவாக அதை விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ 2 பேரும் உட்காந்து அந்த கப்பை பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு சமாதானமாய் முன்னேறி செல்கிறார்கள். இதற்கு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு விதத்தில் இதை நான் சொல்லுகிறேன். அப்ப தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படாத ஒரு குடும்பம், தேவனுடைய வார்த்தைகளை அறியாத ஒரு குடும்பம் இருந்தாக்கா இந்த சூழ்நிலை எப்படி கையாளுகிறார்கள்? வாங்கும் பொழுது அவன் என்ன சொல்லியிருப்பான்? மோவரப்பார் எப்படி இருக்குது, பத்திரமா கொடுக்கக்கூடாது, நான் வாங்கினோட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருப்பான் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான்.
கணவன் மனைவி பார்த்து அப்படி பேசியிருப்பான். அப்போ மனைவி என்ன சொல்லிப்பா, வந்துச்சு உனக்கு உனக்கு வந்துச்சு வந்து கேடு, காத்தால இருந்துச்சு நியூஸ் பேப்பர் தான் படிக்கணுமா, ஏதோ வேற வேலை செஞ்சு ஆவாதா, பார்த்து வாங்க தெரியாதா, என்னாவும் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கொட்டுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுதான் கொட்டி கொண்டு இருக்கிறார்கள் உலகத்தில். பார்க்குறீங்க இல்லையா? எதையுமே பொறுத்து ஏத்தின சுயநலம், கீழ்ப்படுகிறதுக்கான உள்ளம் இல்லை. கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்லல, கீழ்ப்படிக்கான உள்ளம் இல்லை. கீழ்ப்படுகிறதுக்கான உள்ளம் எப்பொழுது வருகிறது? தேவனுடைய ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்கிற உள்ளம் தானாக வருகிறது. ஆமேன். அது கிரியேட் பண்ணுகிறதில்ல, எப்படியாவது அது இந்த குடும்ப வாழ்க்கை எப்படியாவது தள்ளிக்கிட்டு போறதில்ல. இது வாழ்வதற்கு தேவையான பலனால் நிரப்பப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வண்டியை பெட்ரோல் இல்லை அப்படின்னாக்கா தள்ளி பாருங்க, அதனுடைய கஷ்டம் தெரியுது. பெட்ரோல் தீர்ந்து போய் பல தடவை வண்டியை நான் தள்ளி இருக்கிறேன். அநேகர் அப்படி செஞ்சிருப்பீங்க. எவ்வளவு அந்த பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, அது எவ்வளவு வேகமாக நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது, எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஆவியினால் நிரப்பப்படாத ஒரு குடும்ப வாழ்க்கையிலே இப்பொழுது சொன்ன உதாரணத்தில் 2 விதங்கள் உண்டு. எப்படினாலும் வாழலாம். ஆனால் ஆவியில் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது கீழ்ப்படியக்கூடிய அந்த உள்ளம் கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டாகிறது. அப்ப கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படுகிறது போல இயேசு சபைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார், சபைக்கு இயேசுக்கு நாம் எல்லாருமே கீழ்ப்படுகிறோம். இயேசு சொன்னா நாம் கீழ்ப்படுகிறோம். அதே போல புருஷனும் சரி மனைவியும் சரி நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை உடையவர்களாய் வாழ்வதற்கு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுவது மிகவும் அவசியம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். அதுல 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். அங்க ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு பலவிதமான, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை இல்லை, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதும் மகிமையால் நிறைந்ததுமாய் சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்ப இயேசுவை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இயேசுவை நாம் என்ன பண்றதில்ல, பார்க்கல, ஆனா என்ன பண்றோம், அன்பு கூறுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கூடவே இருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவனிடத்திலும் மனைவியிடத்திலும் அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்லி யாருக்குமே இல்லை. ஆனால் அன்பு கூற முடியாத ஒரு நிலை இந்த நாட்களில் குடும்பத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு காரணத்தை தான் எபேசியருக்கு புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே அதற்கு ஆதாரத்தை தான் நான் வாசித்தேன். அப்ப தேவனுடைய ஆவியினால் நிறைந்து இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் அவர்கள் குடும்பத்தில் கீழ்ப்படிக்கிறதுக்கு, இந்த கீழ்ப்படிதல் குறித்து நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த கீழ்ப்படிதல் அப்படின்னும் பொழுது நாம் எப்பொழுதுமே இந்த எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது வேத வசனம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். எப்படி கீழ்ப்படுகிறது? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி வேண்டும். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறது உண்டு, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறதும் உண்டு, பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறதும் உண்டு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுகிறது. எல்லாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி பிள்ளைகள் மாமியா மாமனார் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாருமே தங்களுடைய அதிகாரத்தை மற்றவர் மீது பிரயோகிக்க பார்க்கிறார்கள். எல்லாருக்குமே உரிமை உண்டு. குடும்பத்தில் கணவனுக்கு உரிமை உண்டு, மனைவிக்கு உரிமை உண்டு, பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு. ஒரு கூட்டு குடும்பம் இருந்தால் மாமியா மாமா எல்லாருக்குமே உரிமை உண்டு. எல்லாருமே தங்களுடைய விருப்பங்கள் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சுயநலமாய் செயல்படும் பொழுதுதான் பிரச்சனைகள் பெருகிறதா இருக்கிறது. ஆவியினால் நிறைந்த குடும்பத்திலே கீழ்ப்படுகிறதற்கும் விட்டு கொடுக்கிறதற்கும் பெரிய
பெரிய ஒரு பிரச்சனை இருக்கவே முடியாது. தேவ ஆவியால் நிரப்பப்படும் பொழுது யார் சொன்னாலும் தேவ ஆவியானுடைய நடத்துதன்படி இருக்கும். யார் சொன்னாலும் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கும். யார் சொன்னாலும் கூட கீழ்ப்படுகிற உள்ளம் மற்றவர்களுக்கு உண்டாயிருக்கும். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் பலவீன பாண்டம், ஆகவே அவரிடத்தில் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்றும் கூட வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதா இருக்குது. அவர்கள் பலவீனமா பாண்டமாய் இருக்கிறபடினாலே அவர்களிடத்தில் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர்கள் பலவீன பாண்டம் அப்படின்னாக்கா, அப்ப இதை வச்சு சில பேர் ஸ்திரீகள் பலவீனமா இருக்கிறவங்க, ஆகவே நீங்க தான் கீழ்ப்படிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை இந்த உலகத்தில் பெண்கள் மீது செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே பலவீன பாண்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், பல காரியங்கள் இந்த பலவீன பாண்டம் என்று பெண்கள் பலவீன பாண்டம் என்று சொல்றதுல பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்தை நாம் மனதில் கொள்வோம். பலவீன பாண்டம் என்று சொன்னால் சீக்கிரமாக சோர்ந்து போகிறவர்கள். ஆண்களை போல ஒரு மனதை உறுதியோடு நிற்க மாட்டாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு ஆவியிலே நிறைந்திருந்தாலும் கூட சீக்கிரமாய் சோர்ந்து போய்விடுவார்கள். சீக்கிரமாய் ஒரு மாதிரி சோர்வு வரும். அப்புறம் ஆண்டவர் கிரியேட் பண்ணதே என்ன அப்படின்னாக்கா, எவ்வளவு பலசாலி, எவ்வளவு படித்த அறிவுள்ள ஞானமுள்ள பெண்களாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்றை சார்ந்து தான் அவர்கள் வாழ்கிற அந்த ஒரு பக்குவத்துக்குள்ளே படைச்சிட்டாரு. அதனால தான் பெண்கள் இன்னைக்கு ஈஸியாக இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆண்களுடைய அந்த அன்பில் மயங்கி வாலிப பிள்ளைகள் விழுந்துகிறதுக்கு காரணம் என்ன? அழகை பார்த்து, அவங்க வார்த்தையை பார்த்து, அவங்க கவர்ச்சியை பார்த்து சீக்கிரமாக விழுந்துடுறாங்க. அப்படின்னாக்கா அந்த உள்ளமே அவங்களுடைய சாஃப்டான உள்ளம் என்று சொல்லலாம். சோர்ந்து போகிற உள்ளம், அதாவது அப்படியே நம்பி விடுவார்கள் சில காரியங்களை. அதில் தான் அவங்களுக்கு பலவீனம் என்று சொல்லலாம். அப்படி நம்பும் பொழுது அது நல்லதோ கெட்டதோ அப்படியே நம்பிடுவாங்க. பிசாசு சொல்கிறான் ஏவாள்கிட்ட, கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, இப்படி இல்லைன்னு பொய்யை ஓட்டி காமிக்கிறான், அப்படியே அவங்க நம்புறாங்க. இன்னைக்கும் பாருங்க, எத்தனையோ பெண்கள் ஏமாந்து போய் வாழ்க்கையில் சீரழிந்து கொண்டிருப்பது காரணம் என்ன? அந்த மனிதனுடைய அந்த ஆண்களுடைய அப்படியே பொய்யான அந்த வார்த்தைகளை, மாயான அந்த வார்த்தைகளை அப்படியே நம்பி விடுகிறார்கள். அநேக பெண் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்க. எத்தனை சத்தியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிப்பு சத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தைகள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளும் பாருங்க, பைபிள் காலேஜுக்கு போயிருந்தானே ஒரு பெண், பைபிள் காலேஜ் போயிருந்தான ஒரு சகோதரி, பைபிள் காலேஜெல்லாம் படித்த ஒரு சகோதரி, அது எப்படி ஒரு இந்து, ரட்சிக்கப்படாத ஒரு இந்து எப்படிங்க லவ் பண்ண முடியும்? அவனுடைய வசீகரமான வார்த்தைக்கு எப்படிங்க விழ முடியும்? விழுந்துட்டாங்க. சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கிறிஸ்துவில் சேர்ற மாதிரி சேர்ந்து திருமணம் செஞ்சு போயிட்டு, ஆனால் அங்கே போய் கிறிஸ்துவுக்கும் அவனுக்கு எந்த உறவும் இல்லை. இந்த பிள்ளைக்கும் கிறிஸ்துவோடு உறவு வைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு விடாதபடிக்கு இன்னைக்கு அந்த குடும்பம் ஒரு நரகம் போல இருக்கிறது. இதுதான் பலவீனம்னு சொல்கிறது. எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ ஞானம் இருந்தாலும், பைபிளெல்லாம் கரைச்சி குடிச்சிருந்தாலும் ஈஸியாக பெண்கள் அந்த தங்களுடைய இருதயத்தை வலுவ விடுகிற ஒரு பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள். இதில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, ஆண்களாக இருக்கிற நமக்கு, குடும்ப தகப்பன்மார்களாக இருக்கிற நமக்கு, கணவன்மார்களாக இருக்கிற நமக்கு தேவன் இதற்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். மனைவிகளுக்காக ஜெபிப்பதற்கு, மனைவிகளை நேசிப்பதற்கு, பிள்ளைகளை நேசிப்பதற்கு, பிள்ளைகளை அன்பு கூறுவதற்கு தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் தகப்பனுடைய அன்பு எல்லாவற்றை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. குடும்பத்தில் எப்படி கிறிஸ்து குடும்பத்தை அன்பு கூறுறாரோ அந்த பக்கம் இருந்து அன்பு வருதோ இல்லையோ, அநேக ஒரு தடவை ஒரு கணவன் இந்த சத்தியத்தை கேட்டுவிட்டு அந்த ஊழியக்காரிடத்தில் இப்படி கேட்டானா, நீங்கள் சொல்கிறீங்க அன்பு கூறணும்னு, என் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல் இருந்தா நான் அன்பு கூறுறேன். அப்படி தானே சொல்லுது வசனம். என்ன சொல்லுது? உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருந்தால் நான் அன்பு கூறுறேன். அவத்தான் எரிஞ்சு விழுகிறவளா இருக்கிறாள், எப்படி அன்பு கூட்டுறா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னாராம், கனிதர திராட்சை செடியை போல் இருந்தால் எல்லாருமே தான் அன்பு கூறுவாங்களே, நீ அன்பு கூறு, அப்புறம் அவள் கனிதர திராட்சை செடியா மாறுவா. இப்போ ரெண்டுமே கஷ்டமா இருக்குது. அன்பு கூறுறதும், அவங்க அன்பு கூறுற ஸ்டேஜில் அவங்க இல்லைன்னு ஆண்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது, பெண்கள் எங்களை அன்பு கூறலன்னு சொல்றதா இருக்குது. அப்போ இதுக்கு
தீர்வு என்னன்னாக்கா, தேவ ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது இதை மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய, இதை 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 சகித்து கொள்ளக்கூடிய, இதில் ஒத்து போகக்கூடிய மனதையும் உள்ளத்தையும் பலனையும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன்மாருக்கும் முதியவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அதைத்தான் நான் மேலே உயர்த்தி சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் தீர்வு நான் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை குறித்து நான் ஒரு புஸ்தகம் எழுதி கொடுத்துட்றேன், அதை நல்லா படிச்சுட்டு இது மாதிரி நடந்துக்கிட்டீங்களாக்கா குடும்பத்தில் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லலை. யாரும் அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிறைந்திருந்தால் வருகிற போராட்டங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் ஞானத்தையும் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவது நிச்சயம் என்பதை சொல்லுவேன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் புருஷன் தலையா இருக்கிறான் அப்படின்னு சொன்ன வயத்துல இதையே பிடிச்சுக்கிட்டு புருஷன் மாத்திரம்தான் தலை, மனைவி கீழே தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நான் இந்த சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு வரிகள் கிடைக்கப்பட்டது. எனக்கு ஒரு சத்தியத்தின் உள்ளத்தில் நான் புரிந்து கொண்டேன். சில நேரங்களில் புருஷன் தலையாக இருக்கும் பொழுது மனைவி கீழ்ப்படுகிறவளாக இருக்க வேண்டும். ஆவியில் நிறைந்த குடும்பங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். மனைவி தலையாக இருக்கும் பொழுது புருஷன் கீழ்ப்படிய வேண்டும். சில நேரங்களில் எப்பயுமே கணவன் தான் தலை அப்படின்னு சொல்லலை. கணவனும் இதை குறித்து நிறைய குடும்பத்தை குறித்து நிறைய சத்தியங்களை அநேகர் கேட்டிருப்பீங்க. புதுசாக கேட்குறவங்களுக்கு இதை கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆவியானவங்களுக்கு புரிய வைப்பார். புருஷன் தலை அப்படின்னா நிர்வாகம் பண்ணுகிற ஒரு காரியம். புருஷன் நிர்வாகம் பண்ணும் பொழுது மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவி நிர்வாகம் பண்ணும் பொழுது புருஷன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே தலையாகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஒரே ஆள் தான் எப்பயுமே குடும்பத்தில் தலை இல்லை. ஒரே ஆள் தான் தலை. யார் தெரியுமா? இயேசுவே இந்த வீட்டின் தலைவர். ஹல்லேலூயா. வெறும் புருஷன் மாத்திரம் தலையில்லை, வெறும் மனைவி மாத்திரம் தலை. சில நேரத்தில் புருஷனுக்கு எந்த மரியாதையுமே இருக்காது. புருஷனை சில குடும்பங்கள் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு புருஷனுக்கு எந்த மரியாதையுமே இருக்காது. நீ சம்பாதிச்சுட்டு போட, அவ்வளோதான். குடும்பத்தினுடைய அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய பன்னாட்டு, அவங்களுடைய எல்லா விதமான அந்த எல்லா காரியங்களும் மனைவிகளே செய்வார்கள். ஆனால் அப்படி கணவனுக்கு போதிய ஞானம் இல்லாத பொழுது அப்படி மனைவிகள் நிறைவேற்றுவது தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கணவனை அடிமையாகவோ, கணவனை கீழானவனாகவோ, ஒன்றும் அறியாத ஞானமில்லாதவனாகவோ அப்படி எண்ணுவது ரொம்ப ஆபத்து. அப்படி வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. கணவனும் மனைவியை கனமாய் பார்க்க வேண்டும். மனைவியும் கணவனை கனத்துக்குரியவனாக மதிக்க வேண்டும் என்று வேதம் ஆலோசனை கூறுகிறது. அப்ப ரெண்டு பேருமே நிர்வாகம் பண்ணக்கூடிய உரிமை உண்டு. கணவன் நிர்வாகம் பண்ணும் பொழுது மனைவி கீழ்ப்படிந்து போகலாம், மனைவி நிர்வாகம் பண்ணும் பொழுது கணவன் கீழ்ப்படிந்து போகலாம். இது எப்ப முடியும்? சுயம் இல்லாமல் தேவாவினால் நிறைந்திருக்கும் பொழுது முடியும். அதைத்தான் நான் அதை கூடவே கொண்டு வந்துருக்கிறேன். இப்படித்தான் குடும்பத்தில் நடந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுனாக்கா, அது நாங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஃபஸ்ட்டு நடக்க முடியல அப்படின்னு சொல்லிடுவீங்க ஈஸியா. நான் சொல்ல, நடக்க முடியாது. இது வேத வசனங்கள் எப்பொழுதுமே சொல்லும் பொழுது இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேத வசனம் சொன்னாக்கா, அதுக்கு நடந்து கொள்ளுகிறதுக்கான பலனை தருகிறது தான் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் கருத்தரிப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டாக்கா, அந்த வார்த்தையோடு கூட பரிசுத்த ஆவியினால் கருத்தரிக்கிற உன்னதத்திலிருந்து இருக்கிற ஒரு பலனால் நீ நிரப்பப்படும் பொழுது கருத்தரிக்கப்படுவாய் என்று சொன்னால்க்கா, அதே மாதிரி உன்னத்தின் பலனை கொடுத்து அதை பரிசுத்த ஆவியினால் கருத்தரிக்க வைத்தார். அப்ப வார்த்தைகள் அந்த வார்த்தையோடு கூடிய அதை நிறைவேற்றக்கூடிய, அந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய அந்த பலனை வைத்து நம்மிடத்தில் அனுப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தில் அடுத்து குடும்பத்தில் பிள்ளைகளுடைய நிலையும் கூட கொஞ்சம் பார்க்கலாம். குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இல்லையா? எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1-4. எபேசியர் 6வது அதிகாரம் 1-4. எபேசியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1-4 வரலாம். வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. 4-5 கூட வாசிக்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவையாக என்பதே வாக்குத்தத்தம் மூலம் முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளில் கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அப்ப பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் என்ன
குடும்பத்தில் தான் பிள்ளைகள் இருக்குங்க. பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க குடும்பத்தில் இல்லை. எங்கே இருக்குது பிள்ளைங்க? எங்கே இருக்குது? ஹாஸ்டல் இருக்குது. யாரும் கட்ட சொன்னாங்களா? எங்கே இருக்குது? ஹாஸ்டல் தான் இருக்குது. பிறந்தா அப்படி இருந்து ஹாஸ்டலில் பிறந்ததும் ஆயா கிட்ட. நான் தவறுன்னு சொல்லலை. உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்ப வளர்ப்பு சூழ்நிலை, உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தவறுன்னு சொல்லலை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பிள்ளைகள் குடும்பத்தில் தான் வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும். முடிஞ்சாக்க ஒரு கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு 12 வயதை தாண்டுகிற வரையிலும் கூட தாய் தகப்பனுடைய அன்பில் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டியது நல்லது என்பதை நான் கருதுகிறேன். உங்களுடைய சூழ்நிலை குறித்து நான் சொல்லவில்லை. நீங்கள் பெற்றாராக இருந்தால், சிறு பிள்ளைகளை வைத்திருந்தால், ஒருவேளை இனி திருமணமாக போகிறவர்களாக இருந்தால், இதை ஒரு மனதில் இது ஒரு ஆலோசனையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெற்றாருக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 12 வருஷம் நிரம்பர வரையிலாவது தாய் தகப்பனுடைய ஒரு ஆதரவுக்குள்ள பிள்ளைங்கிறது நல்லது. சின்ன பிஞ்சு உள்ளங்களை கொண்டு போய் அந்த ஆயாமார்கிட்ட விட்டுறது, பொழுதுனிக்கும் ஆயா கிட்ட விட்டுறது, திருப்பியும் கொஞ்சம் விவரம் வந்த உடனே கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்த்துறது நம்முடைய பொருளாதார நெருக்கடிக்காக. இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அவங்க அன்புக்காக ஏங்குகிற உள்ளத்தை உண்டு பண்ணி பின்னாட்களிலே அவருடைய வாழ்கிற நாட்களிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது உண்டாக்குகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை ஒரு நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் நாம் அப்படி கொண்டு போய் படிக்கிறதற்காக நாம் கொண்டு போய் சேர்த்துறோம். ஆனாலும் கூட முயற்சி பண்ணி தேவனிடத்தில் உதவியை கேட்டு ஒரு 12 வயசு, 13 வருஷம், 14 வருஷம் அந்த ஏஜ் வரையிலும் கூட தாய் தப்பனோடு வளர்ந்த பிறகு அவர்களை ஹாஸ்டல்லையும் அங்கே விட்டாலும் கூட அடிக்கடி அவர்களை தொடர்பு கொண்டு போய் பார்த்து அவர்களை கர்த்தருடைய சிச்சையிலும் பாருங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்குது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சை போதனை. ரெண்டும் எங்கெங்கே கிடைக்கும்? சிச்சையும் போதனையும் ஹாஸ்டலில் கிடைக்காதுங்க. ஹாஸ்டலில் ஒரே பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். இந்த சிச்சையும் தாய் தகப்பனுடைய சிச்சையும் போதனையும் வேற, ஹாஸ்டலில் கொடுக்குற பனிஷ்மெண்ட் வேற. ஹாஸ்டலில் ஹோம்ஒர்க் எழுதினாக்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் வேற, வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னாக்கா அம்மா கொடுக்குற சிச்சை வேற. அது சிச்சை அன்பினால் நிறைஞ்சிருக்கும், பனிஷ்மெண்ட்டு கோபத்தினால் நிறைஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஹாஸ்டலில் கொடுக்குறதான அந்த பனிஷ்மெண்ட் இருக்குதே, அது அன்பினால் நிறைஞ்சிருக்காது. அவங்க வெறியில் கோபத்தில் போட்டு அடிப்பாங்க. சில வீடியோங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். சின்ன பிள்ளைங்கள ஹாஸ்டலில் எப்படி போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்றத ரகசியமாக வீடியோ பண்ணியெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதை நான் பார்க்குறதே கிடையாது. அதை பார்க்கும் பொழுதே வேதனையாக இருக்கும். எட்டி உதைப்பாங்க, தூக்கி விசிறுவாங்க சின்ன குழந்தைங்கள. ஒரு மாதிரி வேதனையான காரியங்களாக இருக்கும். ஆனால் தாய் தாப்புமாக இருக்கிற நாம் முடிந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கேற்ற சிச்சை போதனையில் வளர்க்குறதற்கு முயற்சி பண்ணுவோம். அது குடும்பத்தை நம்பி கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. ஆமேன். பிள்ளைங்களை யாருக்கு எதை நம்பி கொடுத்தாரு? ஹாஸ்டலை நம்பி கொடுத்தாரா? அரசாங்கத்தை நம்பி கொடுத்தாரா? எதை நம்பி கொடுத்துருக்காரு? பிள்ளைகளை நம்மை நம்பி கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய நான் அந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் சாட்சியை சொன்னேன். ஆண்டுடைய பெரிதான ஒரு கிருபினால் அவங்க கர்த்தர் கொடுத்த அவருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆண்டுடைய கிருபினால் இதுவரையிலும் கூட அவங்க படிப்பு முடித்து பையன் வேலைக்கு போயிட்டுக்கிறான், பிள்ளையும் படிப்பு முடிச்சுட்டு அந்த சூழ்நிலை வரலும் கூட மேக்சிமமாக ஞாயிறு ஆராதனை மிஸ் பண்ணாத அளவுக்கு நாங்கள் ஜெபத்தோடு அவங்கள வளர்த்துறதுக்கு ஒரு முயற்சியும் பிரயாசத்தையும் பட்டதை நான் எண்ணி பார்க்குறேன். பல விதங்களில் கொஞ்சம் பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிறு ஆராதனை மிஸ் ஆகக்கூடாது. எங்கே ஹாஸ்டலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஞாயிறு ஆராதனைக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இதுவரையிலும் கூட இப்போ வேலைக்கு சேர்ந்து ஒரு சாட்சி பையன் தொடர்ந்து ஆனாலும் கூட அவனுக்கு சண்டேயில் கூட ஒரு நாள் டியூட்டி வைக்கிறாங்க. அப்போ அவன் சொல்லுவான், காலையில் 6 மணிக்கு ஆராதனைக்கு போய் 6 மணிலேருந்து 8 மணி வரை ஆராதனை முடிச்சுக்கிட்டு 9 மணிக்கு டியூட்டிக்கு போனோம்பா அப்படின்வான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இது ஒரு பெரிய பாக்கியங்க. கர்த்தருடைய அந்த சமூகத்தில் வளர்றது, ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிமர கண்டுன்றது பிள்ளைங்கள் அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு சில நேரத்தில் குறைபாடுகள் நிமித்தமாக, பலவீன நிமித்தமாக அப்படி தவறலாம். ஆனால் கர்த்தருடைய சிச்சையிலும் போதனையிலும் அவருடைய சமூகத்தில் பிள்ளைகளை வளர்த்துறது இன்னைக்கு அநேக தாய் தப்பன்மார் வருத்தப்படுறாங்க. ஐயோ எங்கள் பிள்ளைங்களாம் நாங்கள் முன்பதாகவே ரட்சிக்கப்பட்டு எங்கள் பிள்ளைங்களாம் சபையில் வளர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே வளருகிற பிள்ளைகள் பாக்கியம் உள்ளது. ஆமேன்.
இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் சின்னத்துலேருந்தே சபைக்கு வந்துட்டு இருந்தாக்கா அதுக்காக கோடி நன்றிகளை சொல்லுங்கள். ஆமேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட வாலிப பருவத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனாலும் கூட என் தாய் நான் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால இன்றைக்கும் கூட எங்கள் பிள்ளைங்களை கர்த்தருடைய பக்தியில் வளர்த்துறதுக்கு தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் குடும்பத்தில் ஊற்றுவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பங்கும் பெருசாக இருக்குது. பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க, எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கிறது போல். இன்றைக்கி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற இந்த விஷயத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருக்கிறதையும் கூட சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு ஆவிக்குரிய நிலையில் வளர்த்தினாலும் கூட கொஞ்சம் அறிவு வந்த உடனே படிக்காத தாய் தகப்பன் இருந்தாக்கா அவங்களுக்கு சரியான விவரம் இல்லாத இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு இஷ்டமானதை எனக்கு 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 நான் செய்வேன், நான் இஷ்டமானதை நான் பண்ணுவேன். திருமணம்னு போகும்பொழுது கூட என்னுடைய எங்கள் பெரியம்மா பேத்தி ஒருத்தி நல்லா படித்து நர்ஸு வேலை பண்ணிட்டு இருந்தா. ஆவிக்குரிய பையன் தோமர்பிள்ளை சபையை சேர்ந்த அந்த அம்மா தோமர்பிள்ளை சபைக்கு சர்ச்சுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த அக்காவுடைய பையன் ரட்சிக்கப்பட்ட பையன். அந்த பையனை இருபேரும் லவ் பண்ணாங்க. எத்தனை வருஷம் லவ் பண்ண? 3 வருஷம் லவ் பண்ணாங்க. நான் இடையில கூட சொன்னேன், இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், நீ பாரம்பரிய சபைக்கு போயிட்டு இருக்கு, அது ஒத்துக்காதுன்னு சொன்னேன். இல்லை, அவள் எப்படியாவது ஜவத்துக்கு வந்துடுவா அப்படின்னு இவன் சொன்னான். கடைசியில் என்ன பண்ண, ஜவத்துக்கு அவல்ல இவனை ஜவத்தை விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாவ. ஜவத்தை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டு சரி போனால் போசாதே, மனைவிக்காக பொண்ணுக்காக தன்னுடைய ஆவிக்குறி வாழ்க்கையை விட்டுட்டு பாரம்பரிய சபைக்கு போய் அந்த சடங்குகள் எல்லாம் கையாண்டு அதில் போய் திருமணம் செஞ்சான். 3 வருஷம் பண்ண லவ் 3 மாதத்தில் டைவர்ஸுக்கு போயிடுச்சு. என்ன வேதனை எனக்கு! ஒரு காரியம் மாத்திரம் தெரிஞ்சு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட வேண்டாம். 3 வருஷம் லவ் பண்ணணும்னு பொண்ணுக்காக போனாங்க. அதனால் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற வாலிப சகோதர சகோதரிகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எந்த காரியத்துக்கு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது. ஆமேன். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் நான் திருத்தி கொண்டாந்துருவேன் அப்படின்னு ஒரு பிள்ளையோ பையனையோ நம்ம போய் களத்து நிட்டுறது வேண்டாம். அது ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். யாருமே ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சித்திருவோம் அப்படின்னு தான் இந்து சகோதரர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டா, ரட்சிக்க முடியல. இன்றைக்கும் ரட்சிப்புகள் கொண்டாந்துடும் அப்படின்னு சொல்லி அநேகர். அந்த நாட்கள் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு சகோதரி என்கிட்ட என் காது கேட்க சேர்ந்து அவங்க ஜபத்தில் ஆர்வமாக இருந்தாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, எப்படிங்க போய் ரட்சிக்கப்படாத ஒரு பையனை கட்டுறதுக்கு, நான் பண்ணுற ஜபத்தில் எங்கள் வீட்டுக்காரனை ரட்சித்திருவோம் அப்படின்னா. அட்ரஸே இல்லை. என்ன இல்லை? அட்ரஸே இல்லை. ஆவிக்குரிய அட்ரஸே கிடையாது. எங்கேயோ ஒரு பாவ ஜீவித்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப அவசியமானது. குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் படிப்பறிவு வந்துருச்சு, நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னாக்கா என் வாழ்க்கையை நானே கட்டிக்குவேன். எனக்கு தெரியும் யாரை சாய்ஸ் பண்ணு தெரியும். என் வாழ்க்கைக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்றது நான் தானே. ஆமாம், நீ தான் வாழ்றது. ஆனால் தாய் தகப்பனை காட்டிலும் ஞானம் இருக்குமா? தாய் தகப்பனை காட்டிலும் ஒரு அதிகமாக ஜெபிச்சு இருப்பீங்களா? தாய் தகப்பனை காட்டிலும் ஆவிக்குரிய முதிர்ச்சி இருக்குமா? இருக்க முடியாது. ஏன்னாக்கா ஆபிரகாமைத்தான் அழைச்சாரு, லோத்து கூட தான் வந்தான். அது மாதிரி தாய் தகப்பனை தான் தெரிந்து கொண்டீங்க. நீங்கள் தாய் தகப்பனுக்கு பிள்ளையாத்தான் பிறந்திருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணும்? ஆபிரகாமே நீங்கள் தான் உங்களை தான் கடவுளை அழைச்சாரு. உங்கள் பின்னாடி தான் நான் வந்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே போகிறோம் லோத்து சொல்லியிருக்கணும். லோத்து என்ன பண்ணுறான்? ஆபிரகாம் சரிப்பா செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு ஆபிரகாம் ஒரு சான்ஸ் கொடுத்த உடனே என்ன பண்ணுறான்? பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறான். யார்? லோத்து. எப்படி செலக்ட் பண்ணுறான்? பெஸ்ட்டாக. எப்படி பார்த்தான்? கண் எடுத்து பார்த்தான், கண்ணில் எல்லாம் முழிச்சு பார்க்குறான். கர்த்தருடைய தோட்டத்தை போல் அழகாக இருக்குது. சரி, நான் கண்ணில் பார்த்தேன், அழகாக இருக்குதப்பா, இந்த தோட்டத்தில் போய் நான் உட்காந்துக்கிறேன்னு உட்காந்தான். அது சோதோம் கொமாராவாய் கர்த்தருடைய அக்கினியும் கந்தகமும் விழுகிற, நாசமாக்கப்படுகிற, வேதனை நிறைந்த, தன் மனைவி உப்பு தூணாய் மாறுகிற ஒரு சாபம் நிறைந்த இடமாய் மாறிவிட்டது. ஆனால் மாம்ச கண்ணில் பார்த்து செலக்ட் பண்ணான், அழகாக இருக்குதப்பா கர்த்தருடைய தோட்டத்தை போலன்னு மாம்ச கண்ணில். ஆனால் ஆபிரகாம்கிட்ட இவன் எப்படி சொல்லியிருந்தாக்கா, ஆபிரகாமே உங்கள் பின்னாடி தான் நான் வந்தான்ப்பா, நீங்கள் எங்கே கூட நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போய் உக்காந்துக்கிறேன். அது எனக்கு விருப்பமில்லாத கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அழைத்தவர் உங்களை தான் அழைச்சார், என்ன அழைக்கல. அது மாதிரி தாய் தகப்பனை தான் தேவன் உங்களுக்கு அந்த உலகத்தில் வர்றதுக்கு கருவியாக வச்சிருக்கிறாரு. அப்போ தாய் தகப்பனுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு சில நேரத்தில் படிப்பறிவு இருந்தாலும் ஞானம் இருந்தாலும் அந்த அளவுக்கு போகக்கூடாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ற அப்படி நீங்கள் வேணுமே தான் ஒரு சமீட்சையே பண்ணி பாருங்க. உலகத்தில் தாய் தகப்பன் பேச்சு கேட்காத தானாக இஷ்டப்பட்டு மேரேஜையோ இருந்தாலும் சரி, இல்லை மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, தீர்மானம் எடுத்து பிள்ளையுடைய வாழ்க்கையை சர்ச் பண்ணி பாருங்கள். 90% கரெக்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இருப்புமே இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சொன்னால் அதை நான் அந்த படிப்பை படிக்கிறேன், அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிறேன்,
இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு தாய் தகப்பனுடைய விருப்பத்துக்கும் தாய் தகப்பனுடைய சித்தத்துக்கும் விட்டு கொடுத்த பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட தாய் தகப்பனுடைய இரக்கமும் உதவியும் தொடர்ந்து கிடைக்கும். ஆகவே பிள்ளைகள், இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறீங்க, குடும்பத்தில் பிள்ளைகளை ஒரு சொத்தா கொடுத்துருக்கிறாரு. பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஒரு தாய் தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் வாழணும் அப்படின்னாக்கா அதற்கும் ஆதாரமாக நான் சொல்கிறேன், ஆவியினால் நிறைந்து. ஆமேன். ப்ளஸ் ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிரப்பப்படாத சுய புத்தி, சுய ஞானம், படிப்பறிவு, தன்னுடைய சரீரத்தின் ஹெல்த்து, தன்னுடைய பியூட்டி, தன்னுடைய திறமையை நம்பி இருக்கிற பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாது. எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாவே அது ரொம்ப ஆபத்துன்னு அர்த்தம். தெரியும்னாவே ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னாவே ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். அறியாத பேசுதுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கவனமாக இருங்க. தாய் தகப்பன்கிட்ட கீழ்ப்படுகிறது இது நியாயம், நன்மை உண்டாகும் அப்படிலாம் சொல்லுது பாருங்க. தாய் தகப்பன் கீழ்ப்படியும் பொழுது அது நியாயமா நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நான் குடும்ப வாழ்க்கை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். பெண்கள் எப்படி, இன்னொரு சில பெண்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். அந்த பெண்களை குறித்து சொல்லும் பொழுது வெறும் பெண்களுக்கு மாத்திரம் இது ஆண்களுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம இதை நாம் பார்க்க முடியும். ஆதி ஆகமத்துக்கு போவோம். ஆதி ஆகமத்தில் 16வது அதிகாரம் 1 4 5 வசனங்களை வாசிக்கலாம். ஆதி ஆகமம் 16வது அதிகாரம் 1 2 3 4 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் பிள்ளையில்லாதிருந்து எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளாலே என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவனை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாக கொடுத்தாள். அவள் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கற்பம் தெரித்தாள். அவள் தன் கற்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம் மடியிலே கொடுத்தேன். அவள் தன் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கு மூக்கு நடுவென்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இந்த ஆபிரகாமுக்கு ஆகார கொடுத்தது யாரு? சாரா தான் கொடுத்தா. கொடுத்தோட்டி இப்ப ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஆகார் கர்ப்பமாயிட்டா. கர்ப்பமாகாத சாராளை பார்த்து அற்பமா ஒரு மாதிரி, இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் பாருங்க. ஒரு பிள்ளைய கேவலமாக பார்க்குறது, ஒரு பிள்ளையை மேலே தூக்கி பார்க்குறது, அற்பம். சில பேருக்கு சில கிஃப்ட்டுங்கள் இருக்கும். சில கிஃப்ட்டுங்கள் இருக்கும் பொழுது அற்பமாக பார்க்குறது, அவ்வளோ மாதிரி இல்லை, அவ்வளோ மாதிரி படிக்கிறது. இந்த கிண்டல்லாம் உலகத்தில் நடக்குது இல்லையா? பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன சொல்லும், எவ் பெஸ்ட்டு, இந்த பிள்ளை நல்லா படிக்கிறா, நீ மக்கு, நீ மண்டு, அற்பமாக கேவலப்படுத்துறது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். குறைவுள்ள பிள்ளைகளையும் நேசிக்கணும், டேலண்ட் உள்ள பிள்ளைகளும் நேசிக்கணும். அதுதான் குடும்பம் இருக்கிறது பாருங்க. குடும்பத்தில் அடிமையாக இருக்கிறா இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஐயோ, நான் அடிமையை போய் என்னை மனைவியை ஏற்றுக்கிட்டீங்களே, என் கற்பத்தில் உங்களுடைய குழந்தைய சுமக்கிறது பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவளுடைய அந்த சாராக்கிட்ட போய் இவ சந்தோஷமாக நடந்திருக்கணும். எப்படி நடந்திருக்கணும்? ஓ, நீங்கள் போய் என் கற்பத்தில் உங்கள் கணவனுடைய குழந்தைய சுமக்கிறதுக்கு வாய்ப்பளிச்சிங்களே அப்படின்னு சொல்லி தாழ்மையாக அவளோடு கூட இணக்கமாக நடக்க வேண்டிய அடிமையாக இருந்தவ ஆபிரகாம் மூலமாய் கற்பம் தரிக்கப்பட்ட உடனே அற்பமாக நினைக்கிறது, கேவலப்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த பிரச்சனைக்கு காரணமே ஆபிரகாம் மனைவிக்கு சாராத்தான் ஆகாரம் கொடுத்தா. திருப்பி என்ன பண்றா, அவளே தான் இந்த 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 பழி, இந்த அநியாயம் உண்மையால சுமருன்ற இந்த அநியாயத்துக்கு காரணம் நீ தான் அப்படின்றா. புரியுதா நான் சொல்றது? இவங்களே தான் சொன்னது ஆலோசனை இல்லையா? யார் சொன்னது ஆலோசனை? சாரா தான் ஆலோசனை சொன்னது. பிரச்சனை வரும்பொழுது திருப்பியும் பழி யார் மேல் போடுறா? பார்த்துருக்கீங்களா? அந்த குடும்பத்தில் கணவன் ஒரு காரியத்தை சொல்லி செய்ய வச்சிருப்பாங்க, பழியை அவங்க மேலே போடுறது. இவங்களால தான் அது வந்திருக்கும், ஆனால் ஏற்றுக்க முடியல, நீ தான் காரணம் அதுக்கு. இது ஒரு பிசாசனுடைய சுபாவம். இது மனைவியும் கணவனும் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தான் காரணம், இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம். ஆனால் வந்ததே அவங்களால தான் இருக்கும். அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு அது என்ன சொல்றது? கணவன் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ தான் காரணம்னு மனைவியை குற்றப்படுத்துறது, மனைவி நீ தான் காரணம் அப்படின்றது, பிள்ளைங்க நீ தான் காரணம் அப்படின்றது. இந்த காரணம் நீ தான் அப்படின்னு தூக்கி போடுற பொழுதே அதற்கு காரணமாய் அவர்கள் தங்களை அதிலிருந்து வெளியே தப்பித்துக் கொள்ள வேண்டும்.
இது யாவாள்கிட்டயே ஆதாமுகிட்டே இருந்தது பாருங்க. நீ கொடுத்த அந்த பெண் தான் என்ன சாப்பிட வச்சா. நீ கொடுத்த பெண் தான். எங்க தூக்கி போடுறான் பழிய? எனதுலாம் தப்பு இல்லை. யார் தப்பு பண்ணது? ஆண்டவரே தப்பு பண்ணிட்டாரு. ஆகவே தேவ ஆவியால் நிரப்பப்படும் பொழுது தன் தவறுகளை ஒத்துக்கொள்ளும் பொழுது, ஆமா சரி நான் தான் எதை தெரியாத பேசிட்டேன், நான் தான் தெரியாத எது நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்ப அப்படிப்பட்டதான உள்ள வரும்? ஆவியினால் நிறைந்து. சொல்லுங்க, ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்து. பிரச்சனைக்கு காரணமே சாராத்தான். பிரச்சனை வந்தோட்டி திருப்பி நீ தான் காரணம் அப்படின்னு ஆபிரகாம் போட்டு அவனுக்கிட்ட பக்குவத்தை நிற்கிறான். இன்னொரு காரியம், இன்னொரு அப்ப இது குடும்பத்தில் இருக்க வேண்டிய காரியம், குடும்பத்திலே நடக்கிற காரியம். இதை நாம் கண்டு இனம் கண்டு இது பிசாசின் கிரியை என்று சொல்லி விரட்டி நம் பரிசுத்த ஆவியின் உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் சொல்றேன். இது இருக்குது, இதை நாம் எப்படி சரி பண்றதுன்றதுக்காக அதை அந்த பரிகாரத்தையும் கூடிய சொல்லிட்டு வரேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8-12. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 8-12. அவன் புருஷனாகி எல்கானாவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? எப்படி சொல்றான் பாருங்க. எல்லா வசனையும் வாசிக்கிறது எனக்கு நேரம் இல்லை. 10 பிள்ளைகளை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? திருப்தி இல்லை. இவளுக்கு என்ன இல்லை? இவள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லை. ஆகவே இவள் என்ன கணவன் நேசித்தாலும் கூட இவளால் திருப்தி அடைய முடியல. ஏன்னாக்கா இவளுக்கு இருக்கிற குறை கணவனால் உண்டானதல்ல, இவளுக்கும் தேவனுக்கும் தான் பிரச்சனை. தேவன் இவளுடைய கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு. கணவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் இவளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் இவள் ஒரு துக்கமுகமாக இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள், திருப்தி இல்லாதவளாக இருக்கிறாள். புருஷன் எவ்வளவோ ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் அடையலைவ. பின்பு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் தன் மனசை ஊற்றுகிறாள். அவளுக்கு ஒரு அந்த காரணம் என்னுடைய கணவன் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க குறைவுக்கு என் கணவன் என் குடும்பத்தார் பிரச்சனை அல்ல, நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் பொழுது அவளுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வதற்காக நாம் செய்ய போகிறோம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கூட என்ன கணவனிடத்திலிருந்து கிடைக்கிற அன்பில் திருப்தி அடைகிற ஒரு மனநிலைக்குள் ஆவியில் நிறைந்தவர்கள் வருவார்கள். மனைவியிடத்திலிருந்து கிடைக்கிற அன்பினால் திருப்தி அடைகிற நிலைக்கு கணவன் வருவான். கணவனிடத்திலிருந்து கிடைக்கிற அன்பினால் திருப்தி அடைகிற நிலைக்கு மனைவி வருவாள். ஒரு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் பல வருஷம் வாழ்ந்துட்டாங்க. ஒரு 15-20 வருஷம் வாழ்ந்துட்ட பிறகு ஒரு கட்டுரையில் படித்த சம்பவம் இது. நான் பல வருஷம் வாழ்ந்துட்டாங்க, ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன், அது கட்டுரையில் படித்து சரியான ஞாபகம் இல்லை. வாழ்ந்த பிறகு ஒரு நாள் ஒரு திருமண நாள் வருகிறது. மீண்டும் ஒரு திருமண நாளை 15-20 வருஷம் கழித்து திருமண நாள் வருகிறது. திடீர்னு அந்த மனைவி சொன்னாங்க, நம்மளுக்கு திருமண நாள் வருது, திருமணத்துக்கு ஏதாவது நம்ம திருமண நாளை சந்தோஷமாக கொண்டாடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துக்குவோம், நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுங்க, நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், அவங்கவுங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது. அப்போ கணவன் சொன்னாராம், சரி என்ன கிஃப்ட்டுன்னு, சரி என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் நீயே தீர்மானம் பண்ணு, அந்த கிஃப்ட்டை நானும் வாங்கிட்டு வந்துடுறேன், எனக்கு பிடிச்சி சொல்கிறேன், நீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த மனைவி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இந்த 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 திருமண நாளில் இருக்கிற கிஃப்ட்டு ஸ்பெஷல் கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டை நான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கணும். சரிம்மா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னும்பொழுது, இந்த திருமண நாளில் நான் என்னென்னலாம் நீங்கள் எப்படி இருக்குன்னு நான் விரும்புகிறனோ அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி கொடுப்பேன். நீ வாங்கி அது மாதிரி நீ நடந்துக்கணும், அது மாதிரி என்னை நேசிக்கணும், அது மாதிரி நீங்கள் வாழணும், அது மாதிரி நீ துணி போடணும், அது மாதிரி ஆக்டிவ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அதேமாதிரி நான் எப்படிலாம் நடந்துக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதன்படி அதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி கொடுங்க. இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்டாக திருமண நாளில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதன்படி என்ன நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த புதிய பிளான் வச்சாங்க. கணவன் ஒத்துக்கிட்டாரு. மனைவி இன்னும் ஒரு வாரம் இருக்குது திருமண நாளுக்கு, ஒரு வாரமாக உட்காந்து எழுதுறாங்க. ஒரு 100 பேஜ் 200 பேஜ் நோட்டு வாங்கினாங்க. உட்காந்து கண்ணு தண்ணியோடு எழுதுறாங்க. நீங்கள் இப்படி நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் அப்படி நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இப்படி நேசிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த துணி போடணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இப்படி சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ இப்படி ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு 200 பேஜ் 100 பேஜ் நோட்டு ஃபுல்லாக நப்பிட்டாங்க. இந்த கணவன் புஸ்தகத்து நோட்டை வாங்கி வச்சார். ஒரு வாரமாக ஒன்றுமே எழுதலை. சரி கிஃப்ட் கொண்டு போய் திருமண நாளில் பரிமாறுறாங்க. அப்படியே கண்ணு தண்ணியோடு கூட இதில் இருக்கிறபடியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போ அந்த மனைவி கொடுக்குது. வாங்கிக்கிட்டாரு. சரி கணவன் சரிம்மா வந்துட்டு அந்த நோட்டை எடுத்து மனைவிட்டு கொடுக்குறாங்க.
மனைவி வாங்கி, என்னென்ன எழுதியிருக்காரோ தெரியலையே, என்னென்ன எழுதியிருக்காரோ தெரியலையே, நான் எப்படி நடந்துக்கணும், என்ன நடந்துக்கிறாரோ தெரியலேன்ட்டு அப்படி பத்திரம் வாங்கிட்டு போய் தனியாக வீட்டில் போய் உட்காந்து நோட்டை திறந்தா வெள்ளை பேப்பர் ஆகுது. இன்னொரு பேஜ் தரனா இன்னொரு பேப்பரும் வெள்ளையாகுது, இன்னொரு பேஜ் தான் இன்னும் எல்லாமே எல்லா பேருமே ஒயிட்டாக அப்படியே இருக்குது. இப்போ கணவர் வாங்கிட்டு போய் எப்படி வச்சுட்டாரு. இந்த அம்மா திறந்து பார்த்துட்டு பதட்டத்தை தாங்க முடியல. ஒரு குறையும் என்கிட்ட பார்க்கலையே, நீ நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு குறையும் என்கிட்ட பார்க்கலையே, எந்த எதிர்பார்ப்புமே இல்லையா என்கிட்ட, ஒன்றுமே எழுதவே இல்லையா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த கணவர் சொன்னாரா, நீ எப்படி இருக்கிறையோ அப்படியே உன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது அடையாளம். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறையோ, கோவம் இருந்தாலும் சரி, வருத்து இருந்தாலும் சரி, அழகு இருந்தாலும் சரி, அழகாலும் சரி, நீ இருக்கிற மாதிரியே உன்னை ஏற்றுக்கிறேன். அதனால தான் நான் அதில் எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு உள்ளத்தினால் வெளிப்படுகிறதான ஒரு அன்பு. இது ஆவியினால் நிரப்பப்படாத குடும்பத்துக்குள் வர முடியாது. எப்படி இருக்கிறாங்களோ அப்படி ஏற்றுக்கிற ஒரு மனப்போக்குவத்தை ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி இருக்கு, அதனால தான் திருப்தி அப்படின்றது ஏதோ சில கண்டிஷனல் போட்டு அதில் வாங்கிக்கிறது அல்ல. திருப்தி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கலாம். அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கலாம். நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு அப்பா வயசானவரா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளை நல்ல ஒரு ஹை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது காலேஜுக்கு போகும்போது அவனை நீ இங்கே என்னத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு அவனை கூப்பிடுறான். இவன் ஒரு கிழவன், எங்கள் பக்கத்து வீட்டுக்கார கிழவன் சும்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டி, இங்கே வர வேண்டாம் உன்னை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னாக்கா ஒரு 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 எதிர்பார்ப்பு இப்படி இருக்கணும், அப்படி தாய் இப்படி இருக்கணும், தகப்பன் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும், கணவன் இப்படி இருக்கணும், எதிர்பார்ப்பு ஓவரா போகும் பொழுது அது சில நேரத்தில் பிரச்சனைக்கு காரணமாய்ப்படுவது. ஆகவே பிள்ளைகளும் சரி, தாயும் சரி, தகப்பனும் சரி, மாமியாரும் சரி, மாமனாரும் சரி, குடும்பத்திற்கு எந்த ஒரு எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவாராக. ஆமேன். சில நேரத்தில் சொல்லுவாங்க, மருமக்குமார் எங்கள் மாமியை இப்படி நடந்துக்கிட்டாக்கா எங்கள் மாமியை நல்லா பார்த்துக்குவேன். மாமியை சொல்லுவாங்க, எங்கள் மருமக இப்படி நடந்துக்கிட்டாக்கா எங்கள் மருமக நல்லா பார்த்துக்குவேன். ஆனால் இப்படியும் அப்படியும் நடந்துக்கிட்டாக்கா பார்த்துக்கிறது நீங்க என்ன பார்த்துக்கிறீங்க, எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் தான் இயேசுவின் உள்ளம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு கோடு போட்டு ஒரு ரூல் போட்டு இப்படி வாழ்ந்தா தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி வாழ்ந்தா தான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு ரூல் போடலைங்க. அவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் குறையுள்ளோ நானாலும் கூடவே இருக்கிறார். அருமைய பாடல் இல்லையா அந்த பாடலை? குறையுள்ளோ நானாலும் குறைய இல்லையா என்ன போயிட்டேன், ஒவ்வொரு நாளும் பல குறைகள் நான் போயிட்டு உண்டு. இயேசு கூட இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனைவிட்ட குறை இருக்கலாம், கணவன்கிட்ட குறை இருக்கலாம், பிள்ளைகிட்ட குறை இருக்கலாம், மாமியார்கிட்ட குறை இருக்கலாம், மருமகிட்ட குறை இருக்கலாம், மாமனார்கிட்ட குறை இருக்கலாம், மச்சனிட்ட குறை இருக்கலாம். குறை இருந்தாலும் கூட அந்த குறைகள் மத்தியில் அவர்களை நேசித்து ஆதரிக்கிற உள்ளம் பரிசுத்த ஆவியினால் மாத்திரமே நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபு 1 அதிகாரம் 1, 8, 9, 10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த இடத்துல அந்த யோபனுடைய அந்த காரியத்தில் சரி வாசிக்கிறது நேரமில்லை, நேரம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். நல்லா இருக்கும்போது குடும்பமாக வாழ்ந்தா, யாரோட கூட? யோபோடு கூட. அப்பொழுது என்ன வந்துச்சு? ஒரு பிரச்சனை. அது எதனால் வந்தது, என்ன எந்ததெல்லாம் நாம் தியானிக்க போகிறதில்ல. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. உன்னுடைய மனைவி என்ன சொல்கிறா? நீ தேவனை தூசித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிரச்சனை வந்த உடனே வாங்க டைவர்ஸுக்கு போவோம். என்னது பிரச்சனை வந்தோடனே டைவர்ஸ் வேண்டாம், நீ இப்படிப்பட்ட கணவன் எனக்கு தேவையில்லை. இதாங்க முதலாவது வர வார்த்தை. என்ன இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ஆராய்ந்து அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு யோபுவின் மனைவி போகல. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குடும்பத்து வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும் பொழுது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும் பொழுது, மாமியாருக்கு பிரச்சனை உண்டாகும் பொழுது அந்த நியாயங்களை தீர்ப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்து போய் ஜெபித்து எதனால் வந்தது, யார் விட்டு கொடுக்க வேண்டும், யார் மன்னிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் அதை சரி செய்வார். எடுப்புக்கு சொல்றா, தேவையில்லை, நீ போ, நீ சாவு, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படிதான் அப்படி சொல்றது வருது. நீ சாவுன்னு என்ன அர்த்தம்? செத்தோட்டியை கவுண்டருக்கு போறாளா? செத்தோட்டி வேற கல்யாணம் பண்றா, நீ சாவு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், டைவர்ஸ் கொடுத்துரு, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். எவ்வளவு ஈஸியாக அந்த உலகத்தில் சொல்றாங்க பாருங்க. வேத மதத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது. வேத மதை அனுமதிக்கவில்லை. பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு போவோம். ஆண்டவர் இப்படியா சொல்ற, உனக்கிட்டேயே உன்னையே ஆண்டவர் மனசு வச்சுட்டார். ஆண்டவர் யோபு சரி பண்ணி உன்னையே அவனுக்கு மனைவியாக வைத்து 2 மடங்கு யோபு ஆசீர்வதிக்கிறதுக்கு உன்னையே பயன்படுத்துவன்னு கர்த்தர் கடைசி வரலும் அவனுடைய பிரச்சனைலாம் தீர்ற வரலும் யோபுடைய மனைவியை வச்சிட்டு இருந்தாரு. யோபுவையும் கூட மீண்டும்
அந்த மனைவிக்கு புருஷனாக கொடுத்தார். ஆமென். இதான் கர்த்தரால் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம், யோசேப்பின் குடும்பம், மத்தேயு 1:20. அதில் யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தி ஆகிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தது. லூக்கா 1வது அதிகாரம் 41-47. இது 2 இடத்துலையும் யோசேப்பை குறித்தும் மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன நடந்தது? இந்த குடும்பத்திலும் கூட பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி சமாளித்துக் கொள்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது என்று சொன்னால், தேவனோடு சரியான ஐக்கியம், அதனால் தான் ஆவியில் நிறைந்து என்று சொல்கிறேன். தேவனோடு சரியான ஐக்கியம் இருக்கும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தின் பிரச்சனைகளில் உதவி செய்கிறதற்கு குடும்பத்தின் ஆக்குனராயிருக்கிற, குடும்பத்தின் மேனேஜராயிருக்கிற இயேசு உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். யோசேப்பை தள்ளிவிடலாம்னு நினைக்கிறான். யோசேப்புக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருந்தனால தேவன் வராரு, இல்லப்பா தள்ளிவிட வேண்டாம், சேர்த்திக்கான்னு சொல்றாரு. மரியாதையோடும் தேவன் பேசுறாரு, யோசேப்போடும் தேவன் பேசுறாரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், கணவன் மனைவியும் தேவனோடு பேசுகிறவர்களாக இருந்தால் பிரச்சனைகளை மேற்கொள்கிறதற்கும் சமாளிக்கிறதுக்கும் தேவன் உதவி செய்வார். ஆமென். அதிலும் கணவன் தேவனோடு பேசுகிறவன், மனைவி தேவனோடு பேசுகிறவள், கணவன் ஆவியில் நிறைந்தவன், மனைவி ஆவியில் நிறைந்தவள், பிள்ளைகள் ஆவியில் நிறைந்தவர்கள், மாமியார் மாமனார் எல்லாரும் ஆவியில் நிறைந்தவர்களாக இருந்தால் பிரச்சனைகள் சுமூகமாய் முடிந்து சுகமான சமாதானமான குடும்ப ஜீவியம் இந்த உலகத்திலே சாத்தியம் என்பதை வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறதா இருக்கிறது. எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரோடு தொடர்புள்ள ஒரு குடும்பம், கர்த்தரின் சித்தம், வேத வசனம், வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், இவைகள் எல்லாம் அடிப்படையாக வைத்து வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன பண்றாராம்? ஆவியை யார் மீது ஊத்துறாரு? மூப்பர்கள் மேல் ஊத்துறாரு, வாலிபர்கள் மேல் ஊத்துறாராம். யோவேல் 2:28 சொல்லுகிறது, ஆவியை மூப்பர்கள் மீது, மாம்சமான யாவர் மீது, வாலிபர்கள் மீது, பிள்ளைகள் மீது, ஊழியக்காரர் மீது, ஊழியக்காரிகள் மீது, எல்லார் மீது ஊற்றாராம். ஏசாயா 44:3 சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். ஹல்லேலூயா. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, குடும்பத்தின் மீது ஆவியை ஊற்ற விரும்புகிறார். குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கும் பொழுது சமாதானம் இருக்கும். உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். புதிய ஏற்பாட்டில் கொர்நேலியுன்றது உனக்கு தெரியும். கொர்நேலியு அப்படின்றதான ஒரு குடும்பம் பேதுரு கூப்பிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமான ஒரு குடும்பம் என்ன தெரியுமா? இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே அந்த குடும்பம் வெற்றியாக வாழணுன்னாக்கா ஆவியானவர் தேவை அப்படின்றத தேவன் அந்த குடும்பத்தில் ஆவியானவர் தேவைன்றத அறிஞ்சதுனால ஞானஸ்தானமே எடுக்கலைங்க, வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 10:45, 44-45 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை கேட்கறவங்க மீது பரிசுத்த ஆவியானவர் ஏன் நிரப்புறாருனாக்கா, குடும்பத்துக்குள்ள வசனத்தை கேட்டுட்டாங்க, அந்த வசனத்தின்படி வாழணும், கீழ்ப்படியணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், நேசிக்கணும்னாக்கா என் சுயபலத்தால் முடியாது, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை அப்படின்றத தேவன் அறிந்து அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் கண்டார்கள். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது, என் மீது, என் மனைவியின் மீது, என் பிள்ளைகள் மீது, என் அம்மா மீது, என் அப்பா மீது, என் மாமியார் மீது, என் மாமனார் மீது, என் குடும்பத்தில் யாரெல்லாம் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தீங்களாக்கா, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லார் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி எங்களை நிரப்பி நடத்துங்கப்பா. எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே சமாதானமாய் வெற்றியாய் வாழ்வதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்ப்பா. பல வார்த்தைகளை, பல ஆலோசனைகளை, பல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பலவிதமான ஆண்டவர் யோசனைகளை, பலவிதமான சஜஷன்ஸ்களை, கவுன்சிலிங்களை நாங்கள் கேட்டாலும் கூட உம்முடைய ஆவியானுடைய உதவி இல்லை என்று சொன்னால், உம்முடைய வசனத்தின் வல்லமை இல்லை என்று சொன்னால், உம்முடைய ஆவியானுடைய நிறைவு இல்லை என்று சொன்னால் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் போதுமான சமாதானம் இருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். வசனத்தை கேட்ட இப்பொழுது குடும்ப வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, தாயை குறித்து, தகப்பனை குறித்து, மாமியாரை குறித்து, குடும்ப உறவுகளை குறித்து இத்தனை வசனங்களை நாங்கள் கேட்டோம். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவர், ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே வெற்றியுள்ள, சமாதானமுள்ள, சந்தோஷமுள்ள, மகிழ்ச்சியான குடும்பமாய் வாழ நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவீராக.
தாய்க்காய் நன்றி, தகப்பனுக்காய் நன்றி, சகோதரனுக்காய் நன்றி, சகோதரிக்காய் நன்றி, வாலிப பிள்ளைகளுக்காய் நன்றி, குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் நன்றி, வாலிப பிள்ளைகளுக்காய் நன்றி, முதியவர்களுக்காய் நன்றி, மாமனார் மாமியாருக்காய் நன்றி, குடும்பத்தில் கூட்டு குடும்பமாய் இருக்கிற எல்லா உறவுகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இருக்கிற விதமாகவே அவர்களை ஏற்றுக்கொண்டு நேசிக்கிற உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வெற்றியுள்ள கிறிஸ்துவ குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு தூய் ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீ தருகிற எல்லா வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.